गाइस वेलकम बैक टू மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவுடைய ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டிஎஸ்பியை காமிக்கிறாங்க. அவருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருப்பாரு. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயின்ட்ட வந்து ஹாய் சொல்றாரு. அவளுமே வந்து ஹாய் அப்படின்னு சொல்றா. நான் வந்து டிஎஸ்பி அர்ஜுன் அப்படின்னு சொல்லும்போது ஹாய் நான் வந்து நூர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிருப்பாங்க. அப்படி நேரம் ஹீரோயினுமே வந்து ஒரு ரூமை பக்கம் போயிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஸோ அவர் வந்து வெளியில போய் நிற்பாரு. நின்றுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் கையில் ஒரு ஃபோன் இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபோனை வாங்கி இப்படி வச்சுட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோயின் வெளியில வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபோனில் வீடியோ எடுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவன் சொல்ல வர்றது கூட அவன் ஹீரோயின் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அவள் பெசாட்டு ஒன்று பேசிட்டு உனக்கு அசிங்கமா இல்லையா, வைக்கலையா, உன்னை யார் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா, நான்லாம் கூப்பிடவே இல்லை, ஆனால் எதுக்கு நீ வந்த, இப்படி வந்து அசிங்கப்படுத்துறிய வைக்கிறிய, உன்னோட கேரக்டர்லெஸ்ஸாக இருக்கிய அப்படின்னு சொல்லி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோக்கு அழுகையே வந்துடுது. தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லி கத்தியாடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அழுதுட்டே வெளியில வராரு. ஃப்ரெண்டுக்காரனுங்க எல்லாம் ஒன்றுமே சேர்ந்து திட்டத்தான் செய்தான். என்னடா இது இப்படி ஏண்டா அவள் பேசுறா வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட நம்ம ஹீரோ வந்து அவன் என்ன நேர்ல பார்த்து பேசினா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா வந்து போயிட்டாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம நூறுடைய கசின் இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணு, அவங்களுக்கு கல்யாணம். அப்போ ஃபோன் அடிக்குது. என்ன ஃபோன் யார் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணா அந்த பையன் சொல்றான், இங்க பாரு நீ வெளியில வா ஆர்த்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு நூறு சொல்றா, இங்க பாரு ஆர்த்திலாம் வரமாட்டா, அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றா. ஓஹோ அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃபோனை பாரு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த மெசேஜ்ல போய் பார்த்தா இவளுடைய கசினும் அவனும் க்ளோஸா நிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இந்த பையன் மிரட்டிட்டு தான் இருக்கான். இப்பவே ஆர்த்தி வந்தாகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். மிரட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நூறுக்குமே வேற வழி இல்லை. அவன் என்ன பண்றா அப்படின்னா நேரா அந்த ரவுடி பையில பார்க்க வெளியில தான் போறான். இவன் வந்து இந்த ரவுடி பைய கிட்ட பேசுறத வந்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஹீரோக்கு ஃபோன் அடிச்சிடுறான். அப்போ வந்து இவன் வந்து அந்த பையன்ட்ட வந்து இங்க பாருங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, அவளுக்கு மேரேஜ் ஆக போது, ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொன்னா அவன் வந்து பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். இங்க பாரு நீ பார்த்தது ட்ரெய்லர் மட்டும்தான், மெயின் பிக்சர் பார்க்கல. ஆனா ஆர்த்தி வந்து என்கிட்ட சொல்லையே உன்ன மாதிரி ஒரு கியூட்டான கசின் இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் வேற மாதிரி பேசுறான். அதுக்கு நூறு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். நீ என்ன சொன்ன, ஆர்த்தி வரமாட்டான்னு தானே சொன்னேன், சரி நீ போ, நான் அந்த வீடியோ வந்து உங்க மேரேஜ்ல இருக்கிற அந்த பிக் ஸ்கிரீன்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல இருக்கிற வீடியோ வந்து ஷேர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய ஷாலை வச்சு அந்த போனை தள்ளி விட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து ஓட பாக்குறாங்க. அதுக்குள்ளேயுமே இந்த ரவுடி பையன் நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறான். அப்படி ஷாலை தூக்கி வீசிடுறான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டாப்ல. வந்து அப்படி ஷாலை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் ஷாலை போட்டுட்டு எங்க பாரு தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அந்த ரவுடி பைய கிட்ட. அப்புறம் வந்து இவன் சொல்றான், அவனுமேட்டு வந்து உனக்கு இங்க என்னடா வேலை, எங்க அப்பாவுடைய நாய் தானே, நீ அங்க போய் வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், நூர் நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நூர் வந்து கரெக்டா நம்ம ஹீரோவை தாண்டி போகிறதுக்குள்ள இந்த ரவுடி பையன் நூர் கையை பிடிச்சிடுறான். அதுக்கு அந்த ரவுடி பையனை ஒரே அடி அடிச்சுட்டு சொல்றான் நம்ம ஹீரோ, இங்க பாரு தேவையில்லாம நூரை பேட் இன்டென்ஷன்ல யார் கையை வச்சாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு அப்படி எல்லாத்தையுமே வந்து அந்த அவன் இருக்காம்ல பஸ்வா, அந்த ரவுடி பெரிய ரவுடி, அவனுடைய பையன் தானே இவன், அவன்கிட்டயே நேராக கொண்டு போய் அவன் காலடி கீழே போட்டு நீ என்ன சொன்னீங்க, எல்லாருமே உன்னோட நாயின்னு தானே உன் பையன் சொன்னான், அப்போ நான் நாயினா அவனும் நாய் தானே, அவன் பண்ணி வச்சிருக்க காரியம் ரொம்ப தப்பான காரியம், இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹீரோ அந்த இடத்துல இருந்து போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் தான் தேவையில்லாம பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஏன் என் மேல இவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த குட்டி பையன் வந்து ஆன்ட்டி நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருந்தேன், அதைத்தான் அந்த அங்கிள் வந்து டெலீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் போச்சு, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டியான ஃபீல்ல உட்காந்துட்டு இருப்பா. அப்பதான் பாட்டிக்காரவங்களுமே வந்து என்ன இவ மூஞ்சே சரியில்லையே அப்படின்னு சொல்லி இவளை கூப்பிட்டு கேட்கும்போது பாட்டிட்டியுமே நான் வந்து ரொம்ப பூமாவை தப்பா நினைச்சிட்டேன், அவன் ரொம்ப நல்லவன் தான், நான் தேவையில்லாம அவனை வந்து எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டேன்,
இப்ப என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இங்க பாருமா எல்லாத்தையும் நேர்ல போய் மன்னிப்பு கேளு சரியா போயிரும் அப்படின்ற மாதிரி பாட்டிக்காரவங்க ஒரு பக்கம் சொல்ல, ஹீரோயினும் யோசிச்சுட்டு காலேஜ் பக்கம் வந்துட்டு இருக்கா. கேன்டீன் பக்கம் தான் நின்னுட்டு இருப்பா. அப்ப வந்து நீங்க இப்படி எங்க அண்ணனை வந்து தப்பா பேசியிருந்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தவன் வந்து நம்ம ஹீரோவை பத்தி சொல்லிட்டு இருப்பான். இவ வந்து கேக்குறா, அப்போ வந்து ஹீரோ உண்மையிலே யாரு தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் நேஷனல் லெவல் பாக்ஸருங்க. அப்ப ஏன் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஃபிளாஷ் கட் இங்க காமிக்கிறாங்க. என்னன்னா அவன் வந்து நேஷனல் லெவல்ல பாக்ஸரா இருந்திருப்பான். அப்போ அவனுடைய பேர் செலக்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவனுடைய பேர் வந்திருக்காது. எதுக்குதான் அவனுடைய நேம் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கோச் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கும்போது கோச்சுமே சொல்றாரு, நீ நெக்ஸ்ட் டைம் நல்லா பிராக்டிஸ் பண்ணு, உன்னோட நேம் வரும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எவ்வளவு காசு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்டிருப்பான் போல. அதனால வந்து காலேஜ்ல இருந்து இவனை பேன் பண்ணிட்டாங்க. காலேஜ்ல இருந்து பேன் பண்றதுக்கு முன்னாடி இவனுடைய ஃபுட்டு ஸ்காலர்ஷிப் தான் பாத்துக்குச்சு எல்லாத்தையும் காலேஜோட மேனேஜ்மெண்ட். ஆனா இவனை பேன் பண்ணதுல இருந்து யாருமே வந்து காசு கொடுக்கல அப்படின்றனால பச்வா அப்படின்ற ஒரு பெரிய ரவுடி கிட்ட இவன் வந்து கையால வேலை பார்த்தான். அதை வச்சுக்கிட்டு அவனுக்கு மட்டும் அவன் சேவை செய்யல, மிச்சம் எல்லாத்துக்கும் தான் புக்ஸ்ல இருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ்காரனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்படி இந்த சீன் இங்க கட் ஆகுது. அங்க பார்த்தா ஹீரோ பக்கத்துல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க பேசினது இன்னைக்கு தப்பா தான் பேசியிருக்காங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி 100 மேல தப்பா சொல்லிட்டு இருக்கும்போது பேசாம அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் கிட்ட ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கும். அப்படி இந்த பக்கம் ஹீரோயின் வந்து கொரியர் வேஷம் போட்டு அப்படியே உள்ள போறாங்க ஹீரோ வீட்டுக்கு. அப்புறம் பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூமா தான் வேணும், அவங்க சைன் போட்டாதான் இந்த பார்சலை உள்ள கொடுத்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ஏன்ட்ட தாங்க அப்படின்னு சொன்னா, இல்லை நான் அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அவனுமே வாரான் டவலோட. அப்புறம் பார்த்தா என்ன நீ பார்த்துட்டே இருக்க, இன்னும் வந்துட்டாப்புல எல்லாம் கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரனுங்க சொல்ல, அதுக்கு வந்து இவளுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டா. அந்த பக்கம் போய் கிஃப்ட்டுக்குள்ள பாம்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா கிஃப்ட்டுக்குள்ள சப்பாத்தி தான் இருக்கு. அதுக்குள்ள சாரின்னு ஒரு எமோஜி வேற இருக்கு. அதை பார்த்துட்டு வந்தது யாரா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கீழே எட்டி பார்த்தா வந்தது ஹீரோயின்னு தெரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்டுக்காரனுங்க எல்லாம் வந்தது நூறண்ணிடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான்ல. அப்படி ஹீரோவுமே காலேஜ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து அப்படி பெக் பண்ணி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இவனும் சொல்றான், நீ எந்திரி நூறு, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் நான் எந்திப்பேன் அப்படின்னு சொல்லி அவ ஸ்டப்பனா நிக்கிறா. அதுக்கு ஹீரோவுமே இங்க பாரு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் ப்ளீஸ் நீ எந்திரி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அவளுமேட்டு எந்திக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நிக்கிற அந்த பொண்ணுக்கு மூஞ்சே சரியில்லை, என்ன விஷயம் அப்படின்றது தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவனுமே சொல்றான், இங்க பாரு தேவையில்லாமலாம் நீ சாரி கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் உன் கேரக்டர் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் சாரி கேட்கேன், ஒரு ஃப்ரெண்டா இருந்து நீ எல்லாத்துக்குமே எனக்கு முன்னாடி வந்து நிக்கிற, ஸோ நான் உன்னை ஃப்ரெண்டா இப்போ பார்க்குறேன் அப்படின்னு அவ சொல்லும் போது, அப்போ நான் நினைக்கிறேன் அந்த ரிலேஷன்ஷிப்புள்ள நீ என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா நீ என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுட்டே அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அப்படி ஹீரோ கூட ரொம்பவே இன்ட்ராக்ட் ஆயிடுறான். நல்ல ஃப்ரெண்டா அவன் கூட எல்லா பக்கமுமே சுத்திட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது டக்குன்னு அவன் வீட்டுக்குமே வந்திருப்பா. வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு கொரியர் ஒன்று வந்திருக்கும். இது என்ன கொரியர் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லெஹங்கா தான் உள்ள இருக்கு. இது யார் அனுப்புனா அப்படின்னு பார்த்தா டிஎஸ்பின்னு போட்டிருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன சார் நீங்க வந்து லெஹங்கா அனுப்பி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை வந்து அன்னைக்கு நான் உங்களை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு இதுல உங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, இது எனக்கு இப்போ தேவையே இல்லையே சார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கைண்ட் ரெக்வஸ்ட் கேட்கவும், சரி நான் வச்சுக்கிறேன் அர்ஜுன் ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா கடை இருக்குல்ல, அந்த கடைக்கு ரவுடி பையன் அந்த பஜ்வாவுடைய பையன் வந்து சண்டை போட வந்திருக்கான். அதாவது கடையை காலி பண்ண சொல்லி வந்திருக்கான். ஏன்னா இவன் வந்து எதுக்கு வந்து அகெயின்ஸ்டா பண்றான் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு அகெயின்ஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கான். உள்ள வந்து அவன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ வந்து இவன் உள்ள போய் நம்ம ஹீரோயினுடைய அப்பாட்ட வந்து கொஞ்சம் தகராறு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் டிஎஸ்பி வந்து நேரா இவன் கிட்ட உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுமே சொல்றான், இங்க பாரு டிஎஸ்பி உன் கையில வந்து ஒரு வெப்பன்ஸுமே இல்ல, நீலாம் வந்து என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு அறை வச்சிடறான். அப்படி வெளுத்து எடுக்கிறான் அங்க உள்ள எல்லாத்தையுமே. இங்க பாருங்கடா அவர் என்னுடைய அப்பா மாதிரி, தேவையில்லாம இனிமேல் அவர்கிட்ட எந்த வம்புமே நீங்க வச்சுக்க கூடாது, நீங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போய் அவர் கால் கீழே இருந்து எல்லாத்திலையும் மன்னிப்பு கேட்க வைக்கிறான். அவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் அப்பாட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. அப்ப அங்க உள்ள எல்லாருமே ஹீரோயின் அப்பாவை வந்து பாராட்டுறாரு, நீங்க நல்ல வேலை பண்ணீங்க, டிஎஸ்பியை ஃபோன் அடிச்சு
வச்சு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ இவருக்கு வந்து டிஎஸ்பி மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, "நீ என்ட்ட ஒண்ணு கேட்டிருந்தல்ல, நீ அதாவது நான் பார்க்குற மாரி நீ என்ன பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு "நானும் உன்ன அப்படிதான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிர்றா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.